வீட்டில் இருந்தே நீங்களும் டெய்லி 1000 2000 சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. மீஷோவில் வந்து செம்ம ஆஃபர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சூப்பராக சம்பாதிக்கலாம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்னென்ன இதெல்லாம் டவுட் இருக்கோ அதை வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீஷோ வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அது மட்டும் இல்லைங்க, ரீசெல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது, எல்லாமே உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா வீடியோ நம்ம மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக நல்லா கிளியர் எக்ஸ்பிளைனோட நான் வீடியோ போடுறேன். எல்லாருக்குமே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆசை இருந்தால் மட்டும் பத்தாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். பெண்கள் வந்து ஆண்கள் மட்டும் கிடையாதுங்க. உங்கள் 2 பேருக்குமே ஒரு சூப்பரான இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து மீஷோவில் வந்து டெலிவரி பாய், மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் டெலிவரி பாய் அண்ட் கேர்ள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளுங்க ஒரு சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதும். உங்கள் ஊரில் மீஷோ டெலிவரி இது வந்து இருக்கும். ஆஃபீஸ் கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? மீஷோவுக்கு வந்து மீஷோக்குனே தனியாகவும் இருக்குது. அதே மாதிரி டெலிவரி அப்படின்னு ஒரு கொரியர் ஆஃபீஸ் இருக்குது. அந்த கொரியர் ஆஃபீஸில் போய் நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளோட ஆதார் கார்டை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம். சீரியஸாக அவ்வளோ சூப்பரான ஆஃபர்ஸ் இருக்குது. நானும் அவங்கள்ட்ட வந்து ஃபுல்லாக வந்து கேட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான், எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு சிஸ்டர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து அவங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 800 900 அசால்ட்டாக சம்பாதிப்பாங்களா. நானே கேட்பேன், அப்போ எவ்வளோ தாக்கா வருது அப்படின்ட்டு. ஒரு கொரியர் உங்களுக்கு அப்படின்னா அது ஒரு 13 ரூபா கிடைக்குமா, 13லேருந்து 15 ரூபா வரை கிடைக்குமா, எனக்கு இவ்வளோ வந்து உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது அப்படின்னு கேட்பேன். இல்லைப்பா, ரொம்ப சூப்பராக வரும், ஆர்டர்ஸ் நிறையா வரும், நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போதும், நம்ம வந்து 900 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் அசால்ட்டாக சம்பாதிக்கலாம். 1000 ரூபாய், சில டைம் நல்லா 2000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது, நம்ம 100 ரூபா தான் பெட்ரோல் நம்மளோட செலவு, ஒரு ஸ்கூட்டி இருந்தால் போதும், இல்லை டிவிஎஸ் இருந்தால் கூட போதும், நம்ம வந்து சம்பாதிக்கலாம். டெலிவரி பாய் அண்ட் கேர்ள் வந்து சூப்பராக வந்து மீஷோ வந்து செம்ம ஆஃபர் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு தான் ஓகே இது நிறைய விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதை வந்து நம்ம பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தாங்க. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் டெலிவரி அப்படின்ற கொரியர் இருக்கும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டுக்கு உள்ளதே இருக்குது, கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஃப்ளிப்கார்ட்டோடது. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் வந்து கண்டிப்பாக கொரியர் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். இல்லைன்னா கூகுள்லேயே சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னாவே யாராவது சொல்லுவாங்க. உங்களோட ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போனால் போதுங்க, நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதனால் நீங்கள் வந்து சூப்பராக வீட்டில் இருந்தே டெலிவரி பாய் அவங்களாவும் சேர்ந்துக்கலாம். இது மட்டும் கிடையாதுங்க, ஸ்விக்கி, அமேசான் இந்த மாதிரி நிறைய இது, சொமேட்டோ இந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதும் பண்ணலாம். ஆனால் அதை விட வந்து இது கொஞ்சம் டீசென்ட் தான் நினைப்பேன். ஏன்னா எந்த யூனிஃபார்ம் கிடையாது, நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் கால் பண்ணிவிட்டு அவங்களோட கொரியர் வந்து இது பண்ணால் போதும். ஒரு சில கொரியர் தான் வந்து கேன்சல் ஆகும். மற்றபடி இதில் வந்து ஒரு நல்ல அமௌண்ட் நீங்கள் வந்து சூப்பராக சம்பாதிக்கலாம். அது கூடவே உங்களோட மீஷோ ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, மீஷோ உங்களோட ப்ராடக்ட் வந்து நீங்கள் மீஷோவில் ஜிஎஸ்டி இல்லாமல் சூப்பராக வந்து சேல் பண்ணலாம். அது எப்படின்றதையும் நான் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வீடியோவும் ஒரு சின்ன கிளிப்பை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க. கண்டிப்பாக நான் டீட்டெயிலாகவே போடுறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு விஷயம் நம்ம இது பண்ணுங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. பார்க்காம வந்துட்டு எனக்கு புரியலைன்னா எப்படிங்க புரியும்? ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன விஷயம் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? சிலர் வந்து சொல்கிறீங்க, அக்கா வந்து என்னோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது எரர்னு வருது அப்படின்னு. அது எரர்னு வர்றது ரீசன் உங்களோட தப்பு தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பெரிய இப்போ ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் நேம் எதுவுமே எடிட் பண்ணக்கூடாது. ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் நேம் கூட அதில் வந்து இது பண்ணக்கூடாது, அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்களாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறீங்களா, இப்போ சாரீ இருக்குன்னா சாரீ அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்படியே தான் அப்லோட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ நல்லா பளிச்சுன்னு கிளியராக இருக்கணும். ஃபோட்டோ வந்து கிளியராக இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு அந்த எரர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இது பண்ணி போடுங்க. அதே மாதிரி நம்ம வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? இப்போது ஃபோன் பண்ணோம்னா அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இப்போ ஃபோன் இல்லை, அப்போ அதில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து தெளிவாக கொடுக்கணும், என்னென்ன பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ராடக்ட் எது சம்மந்தமானது, என்ன கலரு, என்ன சைஸு, எவ்வளோ இருக்குது, அது என்ன குவாலிட்டி, என்ன சைஸ் அப்படின்னு நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் தான் தெரியுமே தவிர்த்து அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணல ரிட்டன் வருது அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தாங்க ரிட்டன் வரும். எல்லாமே ரிட்டன் வராது. ஜிஎஸ்டி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் சேல் ஆகும். சரிங்களா? ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னு ஆப்ஷன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம இது ஜிஎஸ்டியோடு பண்ணிங்க அப்படின்னா இந்தியா பூரா நம்மளோட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணலாம். சரிங்களா? இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலுமே நம்மளோட ப்ராடக்ட் இது பண்ணுவாங்க. இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே எனக்கு சேல் பண்ணால் போதும், ஏன்னா அதுலேயே நல்ல ஆர்டர்ஸ் தான் வரும். 4 ஆர்டர் 5 ஆர்டர் தாராளம் ஒரு சில டைம் நிறையவே வரும். சரிங்களா? இதில் அதிகமாக வந்து சாரீஸ், சுடிதார், இந்த மாதிரி டாய்ஸு, அது மட்டும் கிடையாதுங்க, வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ், ஓகேவா, அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஓகேவா, ஹோம் அக்சசரிஸ் வந்து அது நிறையாவே வந்து உங்களுக்கு வந்து சேல் ஆகும். சின்ன சோப்பு டப்பா, குளியல் டப்பாலேருந்து, கிளிப்பில் இருந்து, நீங்கள் பக்கெட்லேருந்து இந்த மாதிரி நிறைய சேல் பண்ணலாம். சரிங்களா? அதுவே வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் ஈஸியாகவே கிடைக்கும். நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள், சரிங்களா, இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட் டெலிவரி பண்ண நாளில் இருந்து கரெக்டாக 1 வீக் கழிச்சு அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் ஏறிடும். நீங்கள் வந்து உங்கள் பேமெண்ட்டை எடுத்துக்கலாம்.
ஏன்னா பீப்புள்ஸ்க்கு 1 வீக் ரிட்டர்ன் ஆப்ஷன் வேறு கொடுப்பாங்க. ஃப்ளிப்கார்ட் மட்டும் கிடையாது, அமேசான் மட்டும் கிடையாது, மீஷோ மட்டும் கிடையாது, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது ஒரு வாரத்துக்குள்ளே ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? அதுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் சேல். ஆனால் அதிகமாக ரிட்டர்ன் வருமானா கிடையாது. நீங்கள் என்ன இமேஜ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதை அப்படியே கரெக்டாக நீங்கள் டெலிவரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஆனால் இதே இதில் இன்னும் ஒரு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் பிராண்ட் வந்து பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி ஃபேக் ப்ராடக்ட் நிறையவே வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் இன்ஃப்ளூயன்சரே நிறைய பேர் போடுறத நீங்கள் யூடியூப்லேயே வீடியோ போடுறாங்களா, அவங்க விற்கிற பொருளே பார்த்தீங்கன்னா எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு வரும். ஏன் அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் வந்து ட்ரெண்டில் இருக்கும்போது இதை வந்து ஃபேக் ப்ராடக்ட் வந்து நிறையவே சேல் பண்ணுவாங்க. நீங்கள் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்கள் ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து லோக்கலாக இருக்கிற உங்கள் ஓன் பிராண்ட் இல்லாத ப்ராடக்ட் வந்து தாராளமாக வந்து சூப்பராக வந்து சேல் பண்ணலாம். நீங்களும் நல்லா சம்பாதிக்கலாம். மீஷோ பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அக்கா வீடியோவில் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோன்னு கண்டிப்பாக நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மீஷோவில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, உங்கள் ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறது, உங்கள் இமேஜ் எப்படி அப்லோட் பண்ணுறது, இப்படி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.